டார்ச் லைட் இல்லைன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணுற வயர்லெஸ் ரிமோட் இல்லை. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? 1952 1955ல ரிமோட்டோட எவல்யூஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போலாம் வயர்டு ரிமோட் தான், அதுலேயும் நிறைய ட்ராபேக் இருந்துச்சா. 1955ல யூகின் போலேன்னு ஒரு ஜெனித் கம்பெனியோட என்ஜினியர் வேர்ல்டு வார் 2 டைமில் ரேடார் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இந்த வயர்டு ரிமோட்டில் இருக்கிற ட்ராபேக்கை பார்த்துட்டு இவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்னன்னா, ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்ஸ் வச்சு லைட் சென்ட் பண்ணுனா டிடெக்ட் பண்ணுதான்னு செக் பண்ணார். இந்த டெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுனால he created a first wireless TV remote using light. இதுக்கு ஃப்ளாஷ்மேட்டிக்னு ஒரு பேர் வச்சாங்க. இந்த ரிமோட்டை பார்க்க ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கன் மாதிரி இருக்கும். பட்டன் ப்ரெஸ் பண்ணால் டார்ச் மாதிரி லைட் அனுப்பும். அந்த லைட்டு டிவியோட ஒரு கார்னரில் ஃபால் ஆகும். டிவியில் 4 சைட்லேயும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் சென்சார்ஸ் வச்சுருப்பாங்க. லைட்டு அந்த சென்சார் மேலே பட்டதும் அந்த சென்சார் எலக்ட்ரிக்கல் சிக்னலில் சேஞ்ச் ஆகி சர்க்கியூட்டுக்கு போகும். அது மூலமாக சேனல் வால்யூம் எதுனாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ப்ராப்ளம் என்னென்னா, சன்லைட்டும் லைட்டு தானே. எப்போ சன்லைட் வந்தாலும் டிவி கன்ஃபியூஸ் ஆகி அது இஷ்டத்துக்கு சேனலு வால்யூமு எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு ரீசன்னால தான் லைட் பேஸ்ட் ரிமோட் ஃபால் ஆயிடுச்சு. ஆனால் இதுதான் வயர்லெஸ் ரிமோட் எவல்யூஷனோட ஃபஸ்ட் ஸ்டெப்.